So hey guys, welcome to my new vlog and the new travel series guys. So title in Tamil பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோன்ட்டு. ஸோ எஸ் கைஸ், நம்ம திருப்பதி போகிறோம். அண்ட் இந்த வாட்டி டேரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து இல்லை, ஏன்னா நிறைய தடவை நான் கோயம்புத்தூர் சென்னை vlogலாம் பண்ணிட்டேன். ஸோ நைட் சென்னை வந்துட்டேன். ஸோ சென்னை டு திருப்பதி நம்ம போகிறோம் அண்ட் ட்ரெயினில் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கில்பாக் கார்டன் டு பச்சைபாஸ் மெட்ரோ ஆட்டோ, பச்சைபாஸ் டு சென்னை சென்ட்ரல் மெட்ரோ அண்ட் சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி ட்ரெயின். ஸோ இத்தனும் ட்ராவலையும் நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோ புக் பண்ணியாச்சு, இப்போ ஆட்டோ வருது. இன்றைக்கி வந்து ஆட்டோவே கிடைக்கல, ஊபர் ரேப்பிடோ ரெண்டும் புக் பண்ணோம். ரெண்டும் ரொம்ப நேரம் காடி இருந்துச்சு, அதனால் அப்படியே நடந்துகிட்டே போவோம். ஏன்னா இங்கேருந்து பச்சைபாஸ் காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 1.4 kilometers தான். ஸோ லெட்ஸ் வாக். பச்சைபாஸ் காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து சென்ட்ரல் மெட்ரோ பிடிச்சிட்டு and we are going to Chennai Central. ஓகே கைஸ், சென்ட்ரல் மெட்ரோ வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஓடி போகணும். நம்ம மேலே கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:25 ஆகுது. டைம் வந்து 4:25 ஆகுது. 4:35 ட்ரெயின். இப்போ தான் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரோம். நீ ஃபுல்லாக வெளியே போகல. அப்புறம் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வேறு. சென்னையில் வந்து 16 பிளாட்ஃபார்ம் இருக்குது. எப்படியோ பிடிச்சா அவனு ஓடி போகணும். ஜஸ்ட் 7 minutes லெஃப்ட். 16th பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போகணும். ஓடியே ஆகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா S1 பிளாட்ஃபார்ம் 1 S1. இப்போ S1 வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஓகே, அந்த பக்கம் இருந்துச்சுன்னா நடக்கிறதுக்குள்ள ட்ரெயின் ஓடி. இல்லைன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4:32 ஆச்சு ஆல்ரெடி. ஸோ ஓடி போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது வந்துட்டோம் S10லேருந்து S1. அண்ட் ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஆல்மோஸ்ட் 3 hours ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். அண்டு இங்கே வந்து ட்ரெயின் ஆல்மோஸ்ட் ½ an hour பிஃபோர் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து திருப்பதி ஜஸ்ட் 9 kilometers. ஸோ இங்கேருந்து அடுத்தது 8 o'clock இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பும். 8:30 அப்ராக்ஸ் திருப்பதி போயிடலாம். அங்கே போய் ஃபஸ்ட்டு ரூம் பார்க்கணும். இனி ரூம் எதுவுமே பார்க்கல, எல்லாமே அன்பிளான்டு. ரூம் பார்த்துட்டு புக் பண்ணி அப்புறம் ஏர்லி மார்னிங் வந்து தரிசனம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஏதாவது ஒரு நல்ல காஃபி தேடிட்டு இருக்கோம். காஃபி கிடச்ச ஹாட் நெஸ்கஃபே காஃபி கிடச்சிருக்கு, கேப்பச்சினோ. ஸோ அதை குடிச்சிட்டு என்னென்னா சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, மற்றபடி ஓகே. மீதெல்லாம் எதுவும் சாப்பிடல. டைரெக்டாக திருப்பதி போயிட்டு ஒரு வழியாக அங்கேயே தான் போய் சாப்பிடணும். ஸோ ட்ரெயின் கிளம்பி ஃபைனலி 8:20. ஸோ கைஸ் ஃபைனலி திருப்பதி ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுது. ஆல்மோஸ்ட் 20 minutes பிஃபோர். ஸ்டேஷனில் கூட்டம் பாருங்கள், அப்பா சரியான கூட்டம் ஸ்டேஷனில். ஸோ இங்கேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வெளியே எக்ஸிட் பண்ணி ரூம் தேடணும். ரூம் இங்கே எதுவும் புக் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ரூம் தேடும். இங்கே பஞ்சாபி டாபாக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து அதே தான் ஆஸ் யூஷுவல். நம்ம பன்னீரும் ரோட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம், தந்தூரி ரொட்டியும் பன்னீர். ஆனால் டேஸ்ட் எப்படின்னு தெரில. கரெக்டாக இது இந்த ஹோட்டல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் பஞ்சாபி டாபா பியூர் வெஜ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். பத்தா இல்லை தந்தூரி ரொட்டி அண்ட் பன்னீர் வந்துருச்சு. அண்ட் டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். அப்படியே டீசன்ட். பன்னீர் நல்லாயிருக்கு. பட் ஸ்டாஃப் பிஹேவியர் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் எப்படியுமே தான். எப்பவுமே கேட்கவே மாட்டாங்க இது வேணும், கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட். மற்றபடி டேஸ்ட் இஸ் ஃபைன், நீங்கள் சாப்பிடலாம். ஸோ கைஸ் ஃபைனலி இத்தனை இடத்துல தேடி ஒரு ரூம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டில் பட் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறீங்க எப்படின்னு பாருங்கள். ரூம் நம்பர் 203. இது என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாஷ்ரூம் காட்டுறேன்.
இதுதான் வாஷ்ரூம், நல்லாவே இல்லை. அண்ட் திஸ் இஸ் ரூம். இது வந்து ஒரு டபுள் பெட்டு, ஒரு சிங்கிள் பெட், மொத்தம் 3 பெட்டு. இது பால்கனி வியூ. நைட் நேரம் உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஏசி ரூம் எடுத்திருக்கோம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600. பட் பாத்ரூம் பார்க்கும்போது சுத்தமாக ஒர்த் இல்லை. அண்ட் இவ்வளோ தான் ரூம் டூர். பட் இங்கே இருக்கிற பீப்புள் கைஸ், ஆந்திரா பீப்புள், ஐ ஹேட்டிங். எவ்வளோ ரூடு கைஸ். நான் ஒரு ஹோட்டலில் 10 ஹோட்டல் ஏறி இறங்கியிருப்பேன். பீப்புள் ஹோட்டலில் செம்ம ரூடு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, நிஜமாக ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஏதோ ரூம் எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஷார்ப்பாக 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். காலையில் ஏர்லி மார்னிங் 3 o'clock கிளம்பிடுவோம். ஏன்னா தரிசனத்துக்கு கிளம்பிடுவோம். ஸோ 4-5 hours தான் எடுத்திருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நியூ ட்ராவல் vlog. Till that, take care. Bye bye.